வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பைனாப்பிளில் கால் பகுதி பைனாப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவை, அதே கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சை, 3 ஏலக்காய், கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக உடைச்சி எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலரிங். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் அதில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா சிவந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் அதில் நம்ம ரவையை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் பொன்னிறம் ஆறாத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீய சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே கருகிரும். பாருங்க, இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம பைனாப்பிள் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பைனாப்பிளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா உருகும். உருகின பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தண்ணி மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஃபுட் கலரிங்கை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சூடாகுது. இந்த டைமில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். ஆனால் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்த உடனே அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்து, அதனால் நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இனி நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே அது வெந்துடும். நம்ம மூடியெல்லாம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ரவையும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நாம் வேர்க்கடலையும் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, உலர் திராட்சையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு வரணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
பாருங்கள். சாதா நம்ம கேசரி அப்படின்னாலே ரவா கேசரி தான் எல்லாருக்கும் தெரியும். இது பைனாப்பிளையும் சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரவா கேசரி மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம சாப்பிடும்போது தான் அது பைனாப்பிள் கேசரி அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். நான் இதில் வேர்க்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாதாம் வேணுனாலும் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ இது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.